ஹை டியர், டுடே நம்ம ஜிகேயோட எபிசோட நெக்ஸ்ட் பார்ட். ஆக்சுவலாக இது 3வது எபிசோட் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதான் பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக இதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, நீங்கள் ஜேகேவை பார்க்க, ஜேகே உங்களை பார்க்க, உங்கள் 2 பேர்த்தையும் உங்கள் அப்பா பார்க்க, அப்படி முடிச்சிருப்பேன். இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். நீங்கள் 2 பேரும் உங்களோட அப்பா உங்களை பார்த்து கொஞ்சம் என்ன பண்ணுறீங்கன்னு கோவமாக கேட்ட மாதிரி இருக்குமா, பயந்துட்டு இருப்பீங்க. அப்போ உங்களோட அப்பா சம்மந்தமே இல்லாமல் ஒரு பாக்ஸ் நிறையா ஐஸ் வச்சுக்கிட்டு, எங்களை தூங்க வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அந்த குல்ஃபி ஐஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாக்ஸை பிடுங்கி வச்சுக்கிறாரு. அவர் பாட்டுக்கு பிடுங்கிட்டு உங்களோட அம்மாவை எழுப்பி, பேபி இந்தா நீ சாப்பிடு, இதுங்க 2 நமக்கு கொடுக்காம சாப்பிடுதுங்கன்னு சொல்லிட்டு உங்களோட அம்மாவை எழுப்பி தூங்குறவங்களை எழுப்பி கொடுத்துட்ருக்காரு. ஸோ உங்களோட அம்மாவும் என் புருஷனுக்கு என் மேலே அவ்வளோ பாசம்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் 2 பேரும் உட்காந்து காரில் அந்த குல்ஃபி சாப்பிட்டுக்கிறாங்க. இப்போ தான் ஜேகேக்கு கொஞ்சம் திருப்தி ஆகுது. கடவுளே, இந்த மாமா இருக்காரே, கொஞ்ச நேரத்தில் ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கு எனக்குன்னு நினைக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஜேகேவை முறைக்கிறீங்க. இவன் என்ன நல்லாவே இருக்கா, திடீர்னு முறைக்கிறா, திடீர்னு சிரிக்கிறா, ஒன்றும் புரியலையேன்ட்டு ஜேகே பார்க்க, எதுக்கு என்ன அப்படி பார்த்த அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஜேகேவும், எருமை சீட் பெல்ட் போடாமல் உட்காந்துருக்க, பிரேக் போட்டால் மறுபடி போய் மண்டை அடிக்கிறதுக்கா, அதுக்கும் நான் தான் பிரச்சனை, அதுவும் என்ன தான் திட்டுவேன் அப்படிங்கிறாரு. அது எனக்கு போட தெரியும், உன் வேலை என்னமோ அதை பாட்டு பாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சீட் பெல்ட்டை போட்டுக்கிறீங்க. ஸோ இப்படி தான் மறுபடியும் கொஞ்சம் நேரம் போயிட்டே இருக்கிறீங்க. அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு ரீச் ஆகிறதுக்குள்ளே இன்னும் என்னென்ன தான் ஆகுமோ இன்னுமே விடியலை. லைட்டாக ஒரு 4 மணி மாதிரி இருக்குது. ட்ரைவ் பண்ணிட்டே இருக்கவும் ஜெயிக்கனால முடியல. ஸோ ரொம்ப தூரம் ஒரே மனுஷன் ட்ரைவ் பண்ண முடியாதுல்ல, இருக்கும் கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்குது, டயர்டாக இருக்குது. உங்களோட அப்பா தான் நல்லா தூங்கி எழுந்திருப்பார்ல. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு, என் தம்பியே ஓட்டிகிட்டு இருக்காங்க ரொம்ப தூரமாக, நீங்கள் கொஞ்ச நேரம் வாங்கி ட்ரைவ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லவும், எனக்கு தூக்கம் வருது அப்படிங்கிறாரு. உடனே உங்களோட அம்மா ஒரு முறை தான், சரிம்மா நானே போயிட்டு ஓட்டுறேன், டே வாடா நீ வா இந்த பக்கம் நான் போய் ஓட்டுறேன், காரை ஒரு ஓரமாக பார்க் பண்ணு அப்படிங்கிறாரு. ஸோ ஜெகேவும் அவரால் முடியல, ஸோ தூக்கம் வருது அவருக்கு, அதனால் காரை ஒரு ஓரமாக பார்க் பண்ணவும் இப்போது ஜேகே இறங்கிக்கிறாரு. உங்களோட அப்பா வந்துட்டு முன்னாடி போயிட்டு டிரைவிங் சீட்டில் உட்காந்துக்கிறாரு. ஜேகே வந்து பின்னாடி உங்களோட அம்மா கூட உட்காந்துக்கிறாரு. இப்போ உங்களோட அப்பா தான் கார் ட்ரைவ் பண்ணுறாரு. ஆனால் என்னமோ உங்களுக்கு அங்கே முன்னாடி உட்காரவே தோணலை. அப்பா எனக்கு தூக்கம் வருது அப்படிங்கவும், தூங்குடா அப்படிங்கிறாரு. நீங்கள் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குப்பா, நான் பின்னாடி போட்டா அப்படின்னு கேட்குறீங்க. சரி ஓகே வயன் இரு, நான் ஒரு 1 மணி நேரத்தில் இறங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை டாடி நான் இப்படியே ஜம்ப் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம தமாத்தோடு தான் இருப்போமே, அப்படியே ஜம்ப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் எட்டி குதிக்கிறீங்க. உங்களோட அம்மா ஒரு பக்கம் ஜெகே ஒரு பக்கம் படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் ஒரு மாதிரி பேலன்ஸ் இல்லாமல் உங்களோட அப்பா டக்குன்னு பிரேக் போடுறேன்னு சொல்லிட்டு பிரேக் போட பேலன்ஸ் இல்லாமல் நேராக போய் ஜெகே மேலேயே போய் கட்டி பிடிச்ச மாதிரி விழுந்துடுறீங்க. அவருக்கு செம்ம தூக்கம், அப்படியே பிறக்குன்னு பயந்து எந்திரிக்கிறாரு. பார்த்தா நீங்கள் அப்படியே அவரை அப்படி கொல்லா மாதிரி தாவிட்டு படுத்துருக்கீங்க. ஏய் கருமம் என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்த, உங்களோட அம்மா எஞ்சிட்டு, ஒய்யன் நீ என்னடி இங்கே வந்து கிடக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொன்னீங்க, அம்மா நான் இங்கே தூங்கலான்னு தான் வந்தவங்க கூட, டேடி பிரேக் போட்டார் நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை செஞ்சுட்டு இருக்கிறீங்களா. ஸோ ஜெகன்ட்டு முதல்ல எந்திரி, எருமை மாடு மாதிரி வந்து மேலே விழுந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. நீங்கள் அட பாவி, இவன் என்ன ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி இருக்கான், இப்போ எதுக்கு என்ன பிடிச்சி தள்ளி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்துடுச்சு. அதனால் என்ன பண்ணிடுறீங்கன்னா, உங்களோட அம்மாவுக்கு அந்த பக்கம், அதை அம்மா நடுவில் விட்டுட்டு நீங்கள் அந்த பக்கம் போய் உட்காந்துக்கிறீங்க. ஸோ அப்படியே தான் பின்னாடி கொஞ்சம் சீட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தூங்குறதுக்கு, அப்படியே வந்துட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்பா அப்படியே ஒரு மாதிரி லோன்லியாக வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அவருக்கு தூக்கம் கண்ட்ரோலே பண்ண முடியல. அதனால் அந்த மனுஷன் என்ன பண்ணிடுறாருனா, இதெல்லாம் வேலைக்காகல முருகேசா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. சீக்கிரமாக ரீச் ஆகிட்டோமா நம்ம போய்ட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலெல்லாம் புக் பண்ணி இருந்திருப்பீங்க ஆல்ரெடி. அதாவது உங்களோட அம்மா தானே இந்த பிளான் பண்ணியிருக்காங்க கொச்சின் போகிறதுக்கு. ஸோ அவங்க எல்லாமே புக் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போது ஃபாஸ்ட்டாக வந்துட்டு போகிறீங்க. உங்களோட அப்பா வந்துட்டு சீக்கிரமாக அந்த இடத்துக்கு ரீச் பண்ணிட்டாரு. போய் கார் நிறுத்திட்டு எல்லாம் எந்திரிங்க இடம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் கண்ணு முடிச்சு பார்க்குறீங்க. ஸோ அந்த ஹோட்டல் வந்து நிறுத்திட்டாங்க. அதுக்குள்ளே வந்துருச்சா, அம்மா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டீங்க போல் அப்படிங்கவும், பின்ன உன்ன மாதிரி ஊறிட்டா வருவாங்க, என்னடே மணி 4 நீ என் கையில் காரை கொடுக்குறப்போ அநியாயத்துக்கு சரி பாதி தூரம் கூட வராமல் காவாசி தூரம் தாண்டா வந்திருந்த, அப்போ காரை உருட்டிட்டு போனியா ஓட்ட சொன்னா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஜெகே யோசிச்சு பார்க்குறாரு, நான் ஃபாஸ்ட்டாக தானே ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப தான் அவர் அப்படியே அவங்களையே பார்த்துக்கிட்டு மெதுவாக அப்படியே ஸ்லோ மோஷனில் ஓட்டியிருந்தாலும் ஞாபகம் வரும், எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை முறைக்கிறாரு. நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் என்னை எதுக்கு இவன் முறைக்கிறான், நான் ஏதாவது பண்ணேன்னா
எப்போ பார்த்தாலும் சிட்டு மூஞ்சி அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி தான் கோவமாக வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்க. ஸோ 2 பேரும் முறைச்சிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஏதோ ஒரு சில டைமில் தான் அந்த மேஜிக் ஏரெல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த ரொமான்ஸ் மாதிரி வரும். ஆனால் அது அடுத்த செகண்டே கலவரமாக தான் போகும். இப்போது எல்லோரும் வந்துட்டு இறங்கி ஒரே ரூம் தான் புக் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ ஃபேமிலியாக தானே போகிறீங்க. ஸோ ஒரே சிங்கிள் ரூம் தான். அதாவது அதுலேயே வந்துட்டு நல்லா கொஞ்சம் நல்லா பெரிய ரூமாக இருக்கும். சிங்கிள் ரூம் வந்தாலும் ஒரு 2-3 பெட்டெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. இப்போ போயிட்டு செக்இன் பண்ணோம்ல. ஸோ எல்லாம் செக்இன் பண்ணிவிட்டு எல்லா திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு அப்படியே போய் பர்த்துன்னு கடையில் படுத்துக்கிறீங்க. எல்லோரும் நல்லா தூங்குறீங்க. ஸோ காலையில் வந்துட்டு வீடியோ கால் ஒரு 7 மணி, அதாவது 7 மணிக்கிட்ட ரீச் ஆகியிருந்திருப்பீங்க அங்கே. ஸோ இப்போ மணி வந்துட்டு ஒரு 11க்கு மேலே ஆகுது. கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் வந்துட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஹோட்டல்லேருந்து. ஸோ நீங்களும் வந்துட்டு எல்லாமே வாங்கி சாப்பிட்டுக்கிறீங்க. ஜேகே அப்போ குளிக்க போயிருப்பார். குளிச்சுட்டு மனுஷன் வந்துட்டு எப்படி பசங்க மோஸ்ட்லி குளிச்சுட்டு ஷர்ட் இல்லாமலும் வருவாங்க, தலையை வச்சுட்டு துண்டை தவட்டிக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி துண்டை வச்சு தலையை தவட்டிக்கிட்டு வருவாங்கள்ல, அப்படி தான் அவரும் துண்டை வச்சு தலையை தவட்டிகிட்டே வராரு. நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்லிப் ஆகிடுறீங்க. அப்படியே வாயை பிறந்து பேனு சாப்பாடு வந்துட்டு கையில் இருக்கும், வாய்க்கிட்டு இருக்கும். ஆனால் வாயை வந்துட்டு ஆண் இருக்கும். அந்த சாப்பாட்டை வாய்க்குள்ளேயும் போடாமல், வாயவும் மூடாமல், கையும் கீழே வைக்காமல் அப்படி ஜேகேவே பார்த்துட்ருப்பீங்க. உங்களோட அம்மா, ஏய் இப்போ எதுக்குல என் தம்பி நீ இப்படி பார்க்குற அப்படின்னு டக்குன்னு கேட்டுடுறாங்க. உடனே உங்களுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஜேகே அப்படி திரும்பி பார்க்குறாரு, இவருக்கு என்ன பார்க்குறான்னு. ஸோ நீங்கள் அது எரும மாடு மாதிரி இருக்கிறான் தம்பின்னு சொல்கிற. தம்பிங்களாதம்மா, நீ நல்லா எங்கா குட்டி பொண்ணு மாதிரி இருக்கிற, நீ தங்கச்சி மாதிரி இருக்கிற. அவன் பாரு எப்பா சாமி எப்படி எரும மாடு மாதிரி இருக்கிறான், ஐயோயோ அப்படிங்கிறீங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். ஸோ உடனே அவருக்கு தங்கச்சி மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட அம்மாவை நீங்கள் சொல்லுவீங்களா? அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுது. ஏடி நான் அப்படியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் மம்மி, நீ மீட்டிங்க்கெல்லாம் வந்தீங்கன்னா ஸ்கூலுக்கு உன் அக்காவான்னு கேட்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்டை மாற்றிடுறீங்க. ஸோ உங்களோட அம்மா அப்பா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஜேகேவா அதை கண்டுக்கல. இவளுக்கு வேறு வேலை என்னன்னு சொல்லி விட்டுருவார். இப்போது எல்லாருமே வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அப்படி சுற்றி பார்க்க போவீங்கள. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி சும்மா அங்கே இருக்கிற சின்ன சின்ன பிளேஸ் எல்லாம் மட்டும் பார்த்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு அந்த போட் ஹவுஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்துட்டு பிளான் இருக்கும். ஸோ உங்களுக்கு செம்ம ஹாப்பி. போட் ஹவுஸ் போகிறோமான்னு கேட்குறீங்க. அம்மா வந்துட்டு ஆமாடி நாளைக்கு தான் போகிறோம் அப்படிங்கவும், மம்மி நாளைக்கு போனால் எத்தனை நாள் அங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, போனதும் கிளம்பிடலாம், ஒரு நைட்டு வேணால் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு நைட் தானா? அப்போ இன்றைக்கே போயிட்டோமா? இன்றைக்கும் இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம்ல, நைட்டில் போட் ஹவுஸ் நல்லா இருக்கும்ல அப்படிங்கிறீங்க. ஏய் அதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. தெரியலம்மா, ஆனால் அலோவ் பண்ணுவாங்க, போட் ஹவுஸ் விடுவாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அதாவது ஷியோராக நமக்கு தெரியாத ஒரு பிளேஸில் இதுதான் இந்த மாதிரி டைம் தெரியாதுல்ல. ஸோ எவ்வளோ டைமுக்கு விடுவாங்க, இல்லை ஃபுல்லாக விடுவாங்கன்னு தெரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான் நார்மலாக நீங்களும் பேசிக்கிறீங்க. அப்படிலாம் பேசி முடிச்சதுக்கப்புறமா அங்கேருந்து அந்த லோக்கல் ஏரியாலாம் இருக்கும்ல, ஸோ நீங்கள் ஹோட்டலில் சுற்றி அந்த மாதிரி சின்ன சின்ன பிளேஸ் எல்லாம் இருக்கும், அங்கெல்லாம் போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்போ ஜேகே ஏ வயன் அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. டாகின்னு போட்டு பேசினேன்னு வையேன் பல்ல பேத்துருவேன் அப்படின்னு கத்துறாரு. நீங்கள் அப்படியாண்டா பேசுவேன் டா அப்படிங்கிறீங்களா? இவளுக்கு என்ன ஒரு கொழுப்பு, அக்கா கன்னத்துலேயே அரைஞ்சிருவேன்க்கா, பலான்னு அரைஞ்சிருவேன், அவ்வளோ அமைதியாக இருக்க சொல்லு அப்படிங்கிறாரு. உங்கள் 2 பேர்த்து சண்டை ஒரு சண்டை, நீ என்னை இழுக்காதீங்க சரியா? நான் உனக்கு அப்போவே சொன்னேன் ஏன் ஜேகே அவளுக்கா மாமான்னு கூப்பிட்டு பழக்க வையின்னு. நீ தான் வாடா போடான்னு கூப்பிடு, மாமாவை மாமான்னு கூப்பிடு, டா போட்டு கூப்பிடு, வாடான்னு கூப்பிடுன்னு சொல்லி கொடுத்த. இன்றைக்கி அனுபவி, எனக்கு என்ன அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஜேகேன்ட்டு ஏண்டி நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதையே ஆத்தாளு மகளும் இன்றைக்கி வரைக்கும் பிடிச்சிட்டு தெரியுவீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவளுக்கு அப்படியே கூப்பிட்டு பழகிடுச்சு, நீயும் பழகிக்க வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லவும், எத்தனை நாளைக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா கேட்க, நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு என் ஒய்ஃப் இருப்பா, அப்போது உன் பொண்ணு எப்படி என்னை வடப்படன்னு கூப்பிட்றா நான் பார்க்குறேன், அப்படியே நான் அடிக்க மாட்டேன், ஆனால் என் ஒய்ஃப் வந்து பலான்னு கணத்துலேயே விடுவா அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னீங்க நீ கட்ட பிரம்மச்சாரிடா, சன்னியாசியாக தான் போவோம், உனக்கெல்லாம் கல்யாணமே ஆகாதுடா அப்படிங்கிறீங்க சிரிச்சுட்டு. ஜேகேண்ணா ஆத்தியும் தான் பார்ப்போம், 4 வருஷம் தான் ஒயன் அப்படிங்கிறாரு. இவன் என்ன லூஸா இப்போ பார்த்தாலும் 4 வருஷம் சொல்லிட்டு இருக்கிறான் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுடுறீங்க. ஸோ எல்லாருமே ரெடி ஆகிட்டு அங்கே சுற்றி பார்க்கறதுக்காக போகிறீங்க. அங்கே வந்துட்டு ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி இருக்குது. இங்கே போகலான்னு குதிக்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மா அப்பா வந்துட்டு இங்கெல்லாம் போனால் நிறைய ரைடெல்லாம் இருக்கும்டி, எங்களால் முடியாது அப்படிங்கிறாங்க. இல்லை போயே ஆகணும், எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி உள்ள கூட்டிகிட்டு போயிடுறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் டிக்கெட்டே 1000க்கு மேலே வருது. பட் இருந்தாலும் பாரு
தேவையில்லாமல் உன்னால் எங்களுக்கு சேர்த்து செலவு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஜெகன்ட்டு ஏக்கா நீ வேறு எங்காவது போகணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு இதுக்குள்ளெல்லாம் செட் ஆகாதுடா ஜேகே, வேணா நீ இவளை கூட்டிகிட்டு போ, நாங்கள் 2 பேரும் வேறு எங்காவது போய் சுற்றி பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி கலந்துக்கிறாங்க. ஜேகே மட்டும் தான் இப்போ உங்க கூட நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டே நிற்கிறீங்க. எதுக்கு இப்படி பார்க்குற, வரியா என்ன அப்படின்னு கேட்க, வேறு வழி உங்க கூட தான் வந்தாகணும்னு என் தலை எழுத்து, வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ 2 பேரும் வந்துட்டு இப்போ 2 பேர்த்துக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகிறீங்க. போனால் பெரிய பெரிய ரைடாக இருக்குது. உங்களுக்குன்னா அப்படியே அவ்வளோ ஆசை. மாமா இதெல்லாம் நான் வந்துட்டு ஃபோனில் தான் பார்த்துருக்கேன், வீடியோவில் சத்தியமாக நேரில் பார்த்ததே இல்லை. என் அம்மாவுக்கு என் மேலே ரொம்ப பாசம் ஜாஸ்தி, அதனால தான் என்னை கொச்சின் வரைக்கும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. நான் கேட்கவே இல்லை தெரியுமா, எனக்கு பிடிச்ச பிளேஸை பார்த்து பார்த்து கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு, ஓ சரி சரி, அம்மாவுக்கு மேலே ரொம்ப பாசம்தான் அப்படிங்கிறாரு. ஆமாம், என் அம்மாவுக்கு ரொம்ப பாசம், உன்னை விட அதிகமாக என் மேலே தான் எங்கள் அம்மாவுக்கு பாசம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டா அப்படிங்கிறீங்க. நீ ஏதாவது ரைட் போடுறேன்னா போ, அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறாரு. இல்லை தெம்பாக இருக்கணும்ல, நான் சாப்பிட்டு ரைட் போகிறேன் அப்படிங்கிறீங்க. என்னமோ சொல்கிறா அப்படின்ட்டு அவரும் வாங்கி கொடுக்குறாரு. ஸோ ஐஸ்கிரீம் பர்கர்லாம் 2 சாப்பிட்டுருக்குறீங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பெரிய ரைடு, ஸோ எடுத்ததுமே ரோலர் கோஸ்டர் தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி, அதாவது நான் அங்கேயே தான் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அத்த காலம் நிற்கிறீங்க. அவரும் சொல்கிறாரு சின்ன சின்ன ரைடாக போயிட்டு லாஸ்ட்டாக அது போகலாம் அப்படிங்கவும், சின்ன சின்ன ரைடாக போயிட்டு லாஸ்ட்டாக அது போகலான்னா அதுக்குள்ளே டைம் முடிஞ்சிட்டு வெளில போக சொல்லிடுவாங்க. உன் பிளான் எனக்கு என்னென்னு தெரிஞ்சு போச்சு, உனக்கு பயம் தானே அப்படின்னு கேட்குறீங்க. ஜெகன்ட்டு நீ பயப்படுவிடி அப்படிங்கிறாரு. அப்போது நீங்கள் எது நான் பயப்படுவேனா, அது சரி, எனக்கெல்லாம் பயம் என் பரம்பரை ரத்தத்துலேயே கிடையாது, எனக்கு எப்படி பயம் வரும், உனக்கு பயமாக தான் சொல்லு, நான் மட்டும் போயிட்டு வர தனியாக அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜேகே வேணாம் வந்து தொலைறவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ அந்த ரோலர் கோஸ்டர் கொஸ்டினில் வந்துட்டு அந்த வண்டர்லா இருக்கும்ல, ஸோ அது அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே ரோலர் கோஸ்டர் இருக்கும்ல, ஸோ பெருசாக, ஸோ அது ரொம்ப ரோலர் கோஸ்டர்னாவே பெருசு தானே. ஸோ 2 பேரும் ஏறி உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு நான் செம்ம ஜாலியாக இருக்குது. ஜேகே பார்த்தா அவர் ஒன்றுமே, அதாவது எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லாத மாதிரி எம்டியாக பேச வச்சு உட்காந்துருக்காரு. நீங்கள் பார்த்துட்டு அம்மா நீ பயப்படுறது தானே அப்படின்னு சொல்கிறீங்க. மென்டல் மாதிரி பேசாத, இதிலலாம் கொண்டு உட்கார வச்சுட்டு எனக்கு சப்பையாக இருக்குது அப்படிங்கிறாரு. நடிக்காத, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பேக் மாட்டிப்பீங்க, அதில் செல்ஃபி ஸ்டிக் வச்சுருக்கீங்க. ஸோ செல்ஃபி ஸ்டிக் எடுத்து அப்படியே உங்களோட ஃபோன் இருக்குல்ல, ஸோ ஃபோன் எடுத்து வீடியோ ஆன் பண்ணிவிட்டு பிடிச்சிக்கிறீங்க. கீழே போட்டுருவேன் ஃபோனை அப்படிங்கிறாரு. நான்லாம் போட மாட்டேன், இதெல்லாம் எனக்கு மெமரிஸ் தெரியுமா, நீ பயந்து சாகிறத நான் வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் பயந்து சாகிறத நீ வீடியோ எடுக்க போறியா, அதுக்கு மேலே ஃபோன் இருக்கணும்ல அப்படிங்கிறாரு. என்ன நீ இப்படி சொல்கிற, நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு, உனக்கு என்னை பற்றி தெரியல இன்னும் முழுசா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அது ஸ்டார்ட் பண்ணுறப்ப அப்படியே ஆகும்னு கத்திட்டு இருக்கிறீங்க. ஜேகேக்கு காதடிக்குது, கருமையை கூட ஏன்டா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் நாங்கள் இப்போ ரைட் போகிறோம், இதுதான் என் மாமங்காரன், இவனுக்கு வந்துட்டு ரொம்ப பயம், அதனால் இப்படி மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நீங்கள் அந்த கேமரா பார்த்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்போது ஜேகே சனினே முதல்ல அதை ரெக்கார்டர் ஆன் பண்ணு அப்படிங்கிறாரு. மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ரெக்கார்டர் ஆன் பண்ணி மறுபடியும் முதல்லேருந்து பேசுகிறீங்க. இவன் தான் என் மாமா அண்ட் இவன் ரொம்ப பயந்துட்டு இருக்கிறான் அண்ட் நான் ரொம்ப போல்டாக இருக்கேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை மம்மி, உன் தம்பி நான் நல்லா பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு உங்களோட மம்மிக்கெல்லாம் மெசேஜ் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜேகே எதையுமே காதில் போட்டுக்கல, அமைதியாக உட்காந்துருக்காரு. அதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ ஸ்டார்டிங் லைட்டாக மெதுவாக தானே போகும். அப்போது அப்படியே கொஞ்சம் மேலே ஏறுது, அப்போ ஒன்றும் தெரியல, சும்மா நீங்கள் ஜாலி 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 அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்போது மேலே கொண்டு போய் நிறுத்திட்டு ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா அவ்வளோ ஆழமாக இருக்குது, கையெல்லாம் உங்களுக்கு நடுங்குது, அப்படியே ஒரு மாதிரி வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. 2 செகண்ட் தான், நீங்கள் நல்லா பார்க்குறதுக்குள்ள சரக்குன்னு கீழே போகுது. ஸோ அப்படியே அந்த ரோலர் கோஸ்டர் போகிறப்போ கையை எப்படி பிடிக்க முடியும், நமக்கு தான் பயம் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா அந்த ஃபோன் வந்துட்டு அந்த செல்ஃபி ஸ்டிக்கு ஹோல்ட் பண்ணியிருப்பீங்கல்ல, ஸோ அந்த ஸ்டிக்கை பிடிக்க முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு, அது அப்படியே விழுறதுக்கு போயிருப்பீங்க. ஜேகே டக்குன்னு அதை வாங்கிக்கிறாரு. ஸோ அப்படியே வாங்கிட்டு அப்படியே பிடிச்சிக்கிறாரு, ஏன்னா நீங்கள் வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, ஸோ அதனால் வந்துட்டு அவர் அதை க்ளோஸ் பண்ணி வைக்கல, அப்படியே அவர் பிடிச்சிக்கிறாரு.
ஸோ இப்போ அப்படியே அது போயிட்டு சுற்றி சுற்றி தலைகளாக வருது. நீங்கள் மாமா நிறுத்த சொல்லுமாம்மா, மாமா நிறுத்த சொல்லுமாம்மா, மாமா நிறுத்த சொல்லுமாம்மான்னு கத்துறீங்க. ஆனால் அவர் சொன்னால் நிறுத்திடுவாங்களா என்ன? அது ஃபுல்லாக ரைட் முடிஞ்சால் தானே நிறுத்துவாங்க. ஸோ எல்லோரும் இப்படி தான் கதறிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஜேகே பிளாங்காக எம்டியாக அது ஒரு சப்ப கேம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்ருப்பாரு. ஸோ ஃபைனலாக அந்த ரைடெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா கீழே வந்து இறக்கி விட்றாங்கள்ல, அவ்வளோதான் அந்த பெல்ட்டை எடுத்து விடுறாங்க. ஜேகே இறங்கிட்டாரு. நீங்கள் அப்படியே டெட் பாடி மாதிரி கிடக்குறீங்க. ஏய் என்னாச்சு எந்திரி வாயன் அப்படிங்கிறாரு. என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரியே இருக்கிறீங்க. ஸோ வேறு வழி இல்லை, அடுத்த பேட்ச் ஏற்றணும்ல. ஸோ அதனால் இறங்கி தான் ஆகணும் நீங்கள். ஆனால் உங்களால் இறங்க முடியலன்ட்டு அவரே வேறு வழி இல்லாமல் உங்களை அப்படியே அந்த பிரைடல் ஸ்டைலில் தூக்கிக்கிறாரு. ஸோ அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. நீங்கள் ஆமாம் என்னால் முடியலை அப்படின்ட்டே இருக்கிறீங்க. சனினே இதுக்கு தாண்டி சொன்னேன், தேவையில்லாமல் எடுத்தது இதுக்கு போகாத, கொஞ்சம் வார்ம் அப் மாதிரி சின்ன சின்ன கேம்லாம் போயிட்டு அந்த ரைடெல்லாம் போயிட்டு அப்புறம் போனேன், எடுத்தது இங்கே தான் போகலாம் பைத்தியக்காரி அப்படிங்கிறாரு. சொன்னீங்க என்னடா இவன் திட்டிகிட்டே இருக்கான் அப்படின்ட்டு. மாமா எனக்கு வயிறெல்லாம் கலக்குது, எதுனாவது வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. வயிறு கலக்குனா பாத்ரூம் போ அப்படிங்கிறாரு. சீ இல்லை வயிறு பெரட்டுது, பசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும், ஏன்னா அது ஒரு மாதிரி வயிறு பண்ணி விட்டுருச்சு உங்களுக்கு. அது வயிறு எது பண்ணுதுன்னே தெரியல. அப்போது அப்படி கேட்கவும் இப்போ என்ன சாப்பிட்ணுமா அப்படின்னு கேட்குறாரு. சீக்கிரம் எனக்கு சோறு தான் வேணும், எனக்கு ஏதோ மாதிரி இருக்குது, ஸ்நாக்ஸ் எல்லாம் வேணாம், சோறே தான் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. அது குழம்பு ஊற்றி சோறு வேணும்னு கேட்குறீங்க. என்னடா இந்த கரும்பு பிடிச்சி நாயோட இம்சையாக போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவும் அப்படியே அங்கேருந்து ஃபுட் கோர்ட்டுக்குள்ள அங்கே போகிறாரு. அங்கே ரைஸ், நூடுல்ஸு, பிரியாணி இந்த மாதிரி இருக்குது, குழம்பு சாப்பாடு இல்லை. என்ன இது இவ கேட்குறது இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு உள்ளே கேட்கவும் அங்கே வச்சுருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் எல்லாத்துக்கும் கிடைக்காது போல். ஸோ கம்மியாக தான் அந்த குவான்டிட்டி செய்வாங்க. அதில் வந்துட்டு அடிச்சு பிடிச்சி பேசி ஒரு வழியாக உங்களுக்கு அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதை உட்காந்து நல்லா வெளுத்து கட்டுறீங்க. ஸோ நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அடுத்த கேம் போகலாம் அப்படிங்கிறீங்க. ஹே இன்னும் உனக்கு இதுலேருந்தே தெரியல, உனக்கு அதுக்குள்ளே அடுத்த கேமா அப்படின்னு கேட்குறாரு. அதே பார்த்துட்டு வந்துட்டேன், மற்றெல்லாம் ஜுஜுபி, நான் பார்த்துக்கிறேன் வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வராரு. இப்போ அப்படியே 2 பேரும் வந்துட்டு அடுத்த கேம் போகலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. போயிட்டு அதுவும் வந்துட்டு எப்படின்னா ஒரு மாதிரி இந்த பிரேக் டான்ஸ் இருக்குல்ல, ஸோ காஃபி கப் மாதிரியெல்லாம் கொடுப்பாங்க. ஒரு மாதிரி கப் இருக்கும், ஸோ 4 இது இருக்கும், போட்டு திருப்பி விடுவாங்களே, டோரான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பிரேக் டான்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதுதான் அந்த ரைடுக்குள்ளே கூப்பிட்டு போகிறீங்க. அப்பவும் மறுபடியும் சொல்கிறாரு, ஏன் இதெல்லாம் நார்மலாக இருக்கிறவங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடும், நீ ஃபுல்லாக சாப்பிட்ருக்க, ஆல்ரெடி ஒரு மாதிரி உனக்கு கேராக இருக்குது, வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் அதெல்லாம் கேட்காம ஏன் இது உனக்கு பயமா அப்படின்னு கேட்குறீங்க. ஜேகே முறைச்சி பார்க்கவும் ஆமாம்மா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் இந்த செல்ஃபி ஸ்டிக்கை வாங்கி ஆன் பண்ணிவிட்டு அதுதான் பயந்துட்டேன், இதெல்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காடுறீங்க. உங்கள் நேரமாக என்னன்னு தெரியல, போட்டு நல்லா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி விட்டான். அந்த செல்ஃபி ஸ்டிக்கை பிடிக்கவே முடியல, மறுபடியும் அதை அப்படியே கீழே ஆடிட்டு இருக்குது. மறுபடியும் அதை ஜேகே தான் வாங்கி ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. நீங்கள் கற்றுன்னு கத்துறீங்க, அவர் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்காரு. ஸோ அப்படியே உங்களுக்கு கழுத்தெல்லாம் அப்படியே விட்டால் திருக்கிட்டு போயிடும் போல், அந்தளவுக்கு ஒரு மாதிரி ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பானுங்க. அவ்வளோதான் முடியல உங்களால். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி கொமட்ட ஆரம்பிச்சிருச்சு. மாமா வாமிட் வருதுங்கிறீங்க. அவர் கத்துறாரு, கொன்னே போடுவேன் பண்ணிட்டினா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இல்லை சொல்லுங்க எனக்கு வாமிட் வருது அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபாஸ்ட்டாக இந்த பக்கம் அந்த பக்கம் போமே, யார்கிட்ட பேசவும் முடியாது கூப்பிட்டு, அது ஒரு கொஞ்சம் செகண்டாக போடுவாங்க. அதனால் இப்போ அது கரெக்டாக ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நீங்களும் சரி ஓகே இறங்கி ஓடிடலான்னு சொல்லிட்டு இறங்குனா நேராக அப்படியே உருண்டுட்டு போகிறீங்க. உங்களால் பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியல, கால் அப்படியே அங்கே இங்கே போயிட்டுருக்கிறீங்க. ஸோ மறுபடியும் ஜேகே தான் வந்து மறுபடியும் உங்களுக்கு பிடிக்கிறாரு. வேறு வழி இல்லை, சார் தான் மறுபடியும் உங்களை தூக்கிட்டு போகணும். ஸோ அப்படியே வந்துட்டு உங்களை தூக்கிட்டு போகிறாரு. மறுபடியும் நீங்கள் அவரோட கையில் தானே இருப்பீங்க. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கொமட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட்டே தவக்குன்னு ஒரு மேலே வாமிட்டு எடுத்துடுறீங்க. ஜேகேக்குண்ணா டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே தலையை மேலே அது மாதிரி அண்ணா அந்த மாதிரி கண்ணை மூடி நின்றுக்கிறாரு. நீங்கள் மாமா வாமிட் பண்ணிட்டேன் சாரி அப்படிங்கிறீங்க. ஸோ இறங்கி தொலைடி அப்படின்னு சொல்கிறாரா. நீங்களும் இறக்கி விடுமாம்மா அப்படிங்கிறீங்க. இதுக்கெல்லாம் நல்லா வைக்கணையா மாமான்னு கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே போய் தண்ணி வாங்கிட்டு வாப்போ அப்படிங்கிறாரு. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற தண்ணி இருக்கும்ல, ஸோ அங்கே போய்ட்டு தண்ணி வாங்கிக்கிறீங்க. வாங்கிட்டு வந்து கொடுக்க அவருக்கு வந்துட்டு ஷர்ட்டெல்லாம் கழுவிட்டு இருக்காரா. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா அவர் ஷர்ட்டை வந்துட்டு மறுபடியும் கழட்டிட்டாரு. உள்ளே வந்துட்டு ஒரு பனியன் போட்டிருப்பாரு. ஸோ வேறு வேலையில் ஷர்ட்டை கழட்டிட்டு இப்போது அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கவும் அந்த ஷர்ட்டை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டஸ்ட்பின்லேயே போட்டிங்க. நீங்கள் அவர் சொல்கிறாரு எதுக்கு பதில் போட்ட அப்படிங்கும். ஸ்மெல் அடிக்குது மாமா வேண்டாம், அது
உனக்கு வேணா அப்பாட்ட சொல்லி வேறு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. துவைச்சா போயிடுண்டி, ஏன்டி இப்படி பண்ணுற அப்படிங்கிறாரு. நீங்கள் இல்லை அது ஸ்மெல் அடிக்குது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டஸ்ட்பினில் வந்துட்டு போட்டுருவீங்க. ஆக்சுவலாக அந்த டஸ்ட்பினில் நீங்கள் எதுவுமே கிடையாது, குப்பையில் என்ன போடல யாருமே. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போடுறீங்க. அது கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால அந்த டஸ்ட்பினில் யாரும் குப்பை போடலாங்க, யாரும் வந்து உட்காரல, ஜஸ்ட் அப்படியே மேலே போட்டு வந்திருப்பீங்க. அப்போது கொஞ்சம் தூரம் போயிருப்பீங்க நடந்து. போகிற வரவங்கெல்லாம் இவரையே பார்க்குறாங்க, நீங்களும் பார்க்குறீங்க, எதுக்கெல்லாம் நம்மளும் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த நல்லா சுற்றி பார்த்தா எல்லோரும் ஜேகே பார்த்துருக்காங்க. ஏன்னா பையன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல, பார்க்காமையா இருப்பாங்க. அது ஒரு பனியனோட நடந்து போயிட்டு இருக்கும். சும்மா சொல்லக்கூடாது, வரப்போகிற பொண்ணுங்கள்லாம் நல்லா சைட் அடிக்குதுங்க. அதில் உங்களுக்குன்னா கடுப்பாகுது, என்ன விலங்கு இப்படி பார்க்குறாங்க, விட்டால் தின்றாளுங்களாட்டுக்குது பார்த்தே, சரி பொண்ணுங்களா இவளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, மாமா நீ 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 எதுக்கு அவங்கள பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எதுக்குடி நீ இத்தனோட நீங்கிற அப்படின்னு அவர் கேட்க, சரி ஓகே அவங்கள எதுக்கு நீ பார்க்குற, எதுக்கு அவளை பார்த்து சிரிச்ச அப்படின்னு சொல்லி கேட்க, ஒயன் உனக்கு என்ன லூஸா, நான் யாரை பார்த்துருச்சா உனக்கு என்ன, ஃபஸ்ட்டு நான் யாரையும் பார்க்கல, அந்த பொண்ணுங்களாம் சிரிச்சிட்டு போனால் நான் பண்ணிட்டோம், அப்படியே நான் பார்த்து சிரிச்சா உனக்கு என்ன பிரச்சனை, வாய் மூடிட்டு வா, வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ அப்படிங்கிறாரு. உங்களுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. இது வயசுக்கு தகுந்த மாதிரியா, எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நான் என்ன என் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும், எனக்கு குழந்தையா அப்படின்ட்டு இங்கே நில்லு அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் வயன் அப்படிங்கிறாரு. இல்லை மாமா வரேன் அப்படின்ட்டு ஒரே வாட்டமாக ஓடுறீங்க அந்த குப்பை தொட்டிக்கு தான். ஸோ ஓடி போயிட்டு அந்த ஷர்ட்டை வந்துட்டு எடுக்கிறதுக்காக அந்த குப்பை தொட்டிக்கிற கை விட்டு பார்க்குறீங்க. ஸோ டஸ்ட்பின் எல்லாம் வெளியே வச்சுருக்கிறதெல்லாம் மோஸ்ட்லி நம்மளோட ஷோல்டர் ஹைட்டுக்கு தானே வச்சுருப்பாங்க பெருசாக, அந்த மாதிரி இருக்குது. ஸோ கீழே விழுந்திருக்கும், எந்த குப்பையும் போடாததுனால நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போட்டிருப்பீங்க, உள்ளே அடியில் கிடக்கு, எடுக்க முடியல, கை விட்டு பார்த்துட்டு எக்கிருப்பீங்க, எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ப் பண்ணுவீங்க. ஜேகே பார்க்குறாரு, என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு அங்கே நின்று பார்த்துட்ருப்பாரு. ஒரு ஜம்ப் பண்ணி லப்புன்னு குப்பை தொட்டிக்குள்ள உள்ளே விழுந்துடுறீங்க. உடனே ஜேகே ஐயோ இவன் என்னடா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வந்தால் நீங்கள் குப்பை தொட்டிக்குள்ளே உட்காந்துருப்பீங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க, குப்பை தொட்டிக்குள்ளே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பார். அவருக்கு சிரிப்பு வேறு வருது. சொன்னீங்க, சிரிக்காத மாமா, தூக்கி விடு அப்படின்னு சொல்லுவோம். இல்லை இப்போ தான் நீ கரெக்டான இடத்துல இருக்க, நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நான் ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ வீடியோ ரெக்கார்டர் ஆன் பண்ணிவிட்டு, ஹாய் அக்கா மாமா, குப்பைகள் இருக்க வேண்டிய இடம் குப்பை தொட்டி தானே, ஸோ கரெக்டாக இன்றைக்கி தான் இந்த குப்பை கரெக்டான இடத்துல இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாரு. நீங்கள் குப்பை தொட்டிக்குள்ள உட்காந்துட்டு மம்மி அப்படிங்கிறீங்க. நீங்கள் வீடியோ கால் நினச்சிருப்பீங்க, ஆனால் அது வந்துட்டு இப்போ தான் தெரியுது வீடியோ நீங்கள் மட்டும் தான் தெரியுறீங்க. எதுக்கு மாமா வீடியோ எடுக்கிற நீயோ அப்படின்னு சொல்லி கேட்க, நீ தானே எது பண்ணாலும் வீடியோ எடுக்கணும், மெமரி இதை மெமரிஸை க்ரியேட் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. மாமா அதை டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அந்த பக்கம் இருந்து வேறு நிறையா பேர் திடீர்னு குப்பை எல்லாம் அள்ளிட்டு இங்கே வராங்க. நீங்கள் பார்க்குறீங்க, அம்மா என்ன தூக்கி விடாலும் குப்பை போட வராங்கன்னு சொல்லவும், இங்கே கடை குப்பை போட, அதாவது குப்பையில் தான் போடுவாங்க, ஸோ நீயும் குப்பை தானே, இங்கே கடை அப்படிங்கிறாரு. அவங்க வேறு பக்கத்தில் வந்துட்டாங்க கொட்டுறதுக்கு. ஸோ அவங்க கையில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு குழம்பு எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிருப்பாங்கள்ல, ஸோ பிரியாணி முட்டைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிருக்காங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு ஓட்டிட்டு வருது. ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு, மாமா ப்ளீஸ் அப்படின்னு கேட்கவும் கரெக்டாக அவங்க கிட்டே வந்ததுக்கப்புறமா அவங்களை தூக்கி விட்டுறாரு. ஸோ நீங்கள் நான் நாடுறேண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த குப்பை தொட்டியில் ஒன்றுமே இல்லை, நீ நாரெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. டக்குன்னு நீங்கள் அந்த ஷர்ட்டை போடு அப்படிங்கிறீங்க. இது வாமிட் ஸ்மெல் அடிக்குது அப்படிங்கிறவும், இல்லை பரவாயில்ல நீ போடுன்னு சொல்லிட்டு நீங்களே போட்டே விட்டுறீங்க. ஜேகே சரி பட்டனாவது போட வேணாம், அந்த இடம் ஈரமாக இருக்குது அப்படிங்கிறாரு. இல்லை போட்டே ஆகுன்னு சொல்லிட்டு நீங்கள் பட்டனும் போட்டு விட்டுறீங்க. அப்படியே அந்த பட்டன் போடுறப்ப டக்குன்னு லைட்டாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது ஜேகேக்கு. அப்படியே சைலண்ட்டாக உங்களே பார்க்க ஒரு 2 நிமிஷம் பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் நீங்கள் ஜேகேவை அண்ணாந்து பார்த்துட்டு, என்ன பார்க்குற, அப்படியே ஷோ காட்டிட்டு திரியலான்னு பார்க்குறியா, அம்மாவுக்கு இப்படியெல்லாம் இருந்தால் பிடிக்காது, அதனால தான் போட்டு விட்டேன், சரியா வாயை மூடிட்டு வந்து சேரேன் கூட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி வச்சுட்டு போயிட்டு இருக்கிறீங்க. ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது நீங்கள் பண்ணுறதெல்லாம், நீங்கள் பேசுகிறதெல்லாம் இருக்குது ஸ்லோ மோஷனில் மறுபடியும் தெரிய ஆரம்பிக்குது. இவன் ஏன் எனக்கு ஒரு 2 நாளாக ஒரு மாதிரி தெரிஞ்சிருக்கிறா, ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு அவருடைய மண்டையை செஞ்சுட்டே உங்கள் பின்னாடியே வந்துட்டுருப்பாரு. ஸோ இப்படி தான் ஒரு வழியாக என்னென்னமோ பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. உங்களுக்கு முன்னாடியே அம்மா அப்பா வந்திருப்பாங்க, வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. வந்து பார்த்தா உள்ளே அவங்க உட்காந்துருப்பாங்க. ஸோ நீங்கள் மம்மி வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்னடி பண்ணீங்க இவ்வளோ நேரம், நாங்கள் எந்நேரம் வந்தோம் தெரியுமா, வந்து 2 மணி நேரம் ஆகுது, ஊரே சுற்றிட்டு வரீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஸோ ஜேகேன்ட்டு அக்கா அது உனக்கு தெரியும்ல அந்த பார்க்க ரொம்ப பெருசுன்னு சொல்லிட்டு பாதி தான் பார்த்தோம், இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது,
ஆனால் உன் பொண்ணு பண்ண அலப்பறையில் எதையும் பார்க்க முடியல அப்படிங்கிறாரு. அவன்டா பண்ணான்னு சொல்லி கேட்க, ஜேகே நீங்கள் உள்ள குளிக்க போயிருந்துருப்பீங்க, எனக்கு குப்பை தடுக்கிற விழுந்தீங்களா, ஸோ குளிக்க போயிருப்பீங்க. அப்போது வீடியோ போட்டு காட்டியிருக்காரு. நீங்கள் அந்த ரோலர் கோஸ்டரில் உட்காந்து கதறினதெல்லாம் காற்றுக்கு அப்படியே உங்கள் வாயெல்லாம் தனியாக ஒரு பக்கம் பிச்சுட்டு போகிற மாதிரியெல்லாம் போயிருக்கும். அப்படியே அவங்க பார்த்து செம்ம சிரிப்பு உங்களோட அம்மாவுக்கு. நான் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. என்னடா ஸ்டார்டிங்கில் அந்த வாய் பேசினா என்ன இப்படி கத்திட்டு இருக்கிறா அப்படிங்கவும், அதான் பாரு இது மட்டும் இல்லைன்னா நிறையா இருக்குது ஒவ்வொன்றா பாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு காட்டிட்டு இருக்காரு. என்ன நம்ம கத்துற சத்தம் கேட்குதுன்னு பாத்ரூம்குள்ளே இருந்து நீங்கள் ஒரு டவலை மட்டும் கட்டிட்டு, அது சின்ன பொண்ணு தானே, ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே டவலை சுற்றிட்டு எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா இவங்க அதாவது உங்களோட வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே டவலோடய ஓடி வந்துடுறீங்க. ஓடி வந்து பொறுக்கி நான் எதுக்கு இதெல்லாம் அம்மாட்ட காட்டினேன் அப்படின்னு சொல்லவும், உங்களோட அம்மாண்ணா ஏய் என்னடி இப்படி அரைக்குறையாக வந்து நின்றுட்டுருக்குற, போ போய் குளிச்சுட்டு வா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கி விட்டுறாங்க. அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க, ஐயோ டவலோட வந்துட்டேனா அப்படின்ட்டு இதை போகிறேன்ட்டு ஓடிடுறீங்க. ஸோ உள்ளே போனதுமே உங்களுக்கு லைட்டாக ஷை வேறு ஆகுது. ஐயோ மாமா வேறு இருந்தார், அவர் முன்னாடி எப்படி போகணும் அப்படின்ட்டு புதுசாக வெக்கம் வேறு வருது. ஆனால் ஜேகேக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா அவர் எப்பவுமே உங்களுக்கு குழந்தை மாதிரி தானே பார்த்துருப்பாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக அவருக்கு உங்கள் மேலே அந்த மாதிரி தாட் எதுவும் வரலை. அப்படியே உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் என்னென்னலாம் வீடியோலாம் எடுத்துருப்பாரு, ஸோ அதெல்லாம் போட்டு காட்டிகிட்ருக்காரு. நீங்கள் என் மானமே போகுது, இவன் கூட போனது தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே புலம்பிகிட்டே குளிச்சுட்ருப்பீங்க. இந்த பக்கம் உங்களோட அம்மாண்ணா என்னடா குப்பை தொட்டிக்குள்ளே கிடக்குறா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாக்கா குப்பை எங்கே இருக்கணும், குப்பை தொட்டிக்குள் தானே, அதான் அந்த குப்பையே போய் விழுந்துச்சு குப்பை தொட்டிக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டு உங்கள் ஃபேமிலியில் அம்மா அப்பா எல்லாம் செம்மையாக சரின்னு சிரிக்கிறாங்க. உங்களுக்கு நான் செம்ம கடுப்பாயிடுச்சு. ஸோ அடிச்சு பிடிச்சி சீக்கிரமாக குளிச்சுட்டு வந்துடுறீங்க. குளிச்சுட்டு வந்து பார்த்தா எல்லோரும் உங்களை வச்சு பங்கமாக கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போது உங்களோட அம்மா சும்மாவே உங்களை செம்மையாக கலாய்ப்பாங்களா, இன்றைக்கி சொல்லவா வேணும், நிறைய கிடச்சிருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வச்சு அவங்க ஸ்டேட்டஸ் போட்டுக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சிரித்து அந்த ஸ்டேட்டஸ்க்கு அனுப்புவாங்கள்ல, ரியாக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி அனுப்பிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அப்படியே பிபி ப்ளஸ் எல்லாம் அப்படியே மண்டைக்கு ஏறுது. அப்படியே வந்துட்டு கோவம் வந்துடுச்சு. ஸோ டக்குன்னு என்ன பண்ணுறீங்கன்னா, ஜேகே உட்காந்துருப்பாரு ரூமில் தான், எல்லாத்துக்கும் ஒரே ரூம் தானே. ஸோ அவர் வந்துட்டு சேரில் உட்காந்துருப்பாரு சும்மா ஃபோனை பார்த்துட்டு. அப்போ நீங்கள் டக்குன்னு போயிட்டு அவரோட ஷர்ட் காலரை பிடிச்சிட்டு எதுக்கு இது மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, என்னவோ தெரியல அவருக்கு கோவம் வந்துருக்கணும். ஆனால் நீங்கள் இப்படி ஷர்ட் காலரை பிடிச்சிடும் அப்படியே அமைதியாக அவங்கள பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் கத்தி திட்டி பேசுறது அவருக்கு ஏதோ ஸ்லோ மோஷனில் கொஞ்சம் பேசுகிற மாதிரி இருக்குது. அப்படி உங்களையும் பார்த்துட்டே இருப்பார். நீங்கள் அப்படியே கோவமா என்ன எதுக்கு என்ன இப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி கோமா கேட்குறீங்க. அவர் ஏன் என்னை பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறாரு. அவருக்கு ஏன் அப்படி வருதுன்னே தெரில. ஸோ அப்படி தான் நீங்கள் கத்தவும் அவருக்கு என்ன ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி இமேஜின் வரவும் அப்படி உங்களை ஸ்லோ மோஷனில் பார்த்துட்ருப்பாரு. ஓகே டியர், ஸோ இந்த இப்போதைக்கு நான் கட்ட முடிச்சுக்கிறது. அடுத்த பார்ட் வந்துட்டு நாளைக்கு போடுறேன். அண்ட் டியர் நீங்கள் சொன்னீங்களா, ஸோ இப்போதைக்கு எனக்கு ஜேகே மேலே லவ் வர வேணான்னு. ஸோ கண்டிப்பாக வராது. இதெல்லாம் வந்துட்டு சும்மா ஒரு சின்ன அட்ராக்ஷன், சின்ன ஸ்பார்க் அப்படி கூட சொல்லலாம். ஆனால் 2 பேரும் எப்பவுமே ஹெலியும் பூனையும் தான். ஓகேவா? ஓகே டியர், ஸோ இந்த இதை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா, இந்த எபிசோட் பிடிச்சிருக்கா? ஏன்னா நேற்று நான் போட்டிருந்தேன் இல்லையா இதோட செகண்ட் பார்ட்டு, அது வந்துட்டு அப்லோட் ஆகிறதுக்கு முன்னாடி, தட் மீன்ஸ் அது பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் இதை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அதனால் வந்துட்டு நீங்கள் அதுக்கு என்ன கமெண்ட் பண்ணுவீங்க அதெல்லாம் எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட நான் அதே பாணியில் இதையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். தட் மீன்ஸ் ரொம்பவே கோவமாக போகாமல், ரொம்ப சேடாகவும் போகாமல், கொஞ்சம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டான ஸ்டேஜில் கொஞ்சம் ஸ்பார்க் ஒரு மாதிரி கொஞ்சம் அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் வர மாதிரி, அந்த மாதிரி கொண்டு போகலாம். ஏன்னா இது எஃபெக்ட் தானே. ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் நல்லா எலாபரேட்டாக 1 by 1 தெளிவாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு சின்ன விஷயத்த கூட நான் அவ்வளோ நேரம் பேசுகிறேன். அதனால தான். ஏன்னா நீங்கள் இதை கேட்குறீங்க அப்படின்னா ஒன் ஷார்ட்டாக அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நம்ம வந்துட்டு அந்த டைட்டில் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்குள்ளே நம்ம ஒரே ஒரு விஷயம் தான், அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு அது கண்டிப்பாக அதுக்குள்ளே வந்தாகணும். இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அதை முடிச்சாகணும். ஸோ அதுக்குள்ளே நம்ம நிறையா விஷயத்த சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு மாதிரி எல்லாத்தையும் ஒட்டுக்காக சொல்ல முடியாது. மெயினாக இருக்கிற விஷயத்த மட்டும் டக்கு நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். பட் இதில் அப்படி இல்லைல்ல, எஃபெக்ட் தானே. ஸோ இதை நம்ம டெய்லியும் ஒவ்வொரு எபிசோடாக பார்க்க போகிறோம். நீங்களும் நிறைய எபிசோட் கேட்டிருந்தீங்க. அதனால எல்லாத்தையும் வந்துட்டு நான் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அதெல்லாம் நல்லா இமேஜின் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த ரோலர் கோஸ்டர்லாம் வந்துட்டு நான் சொல்கிறப்போ நான் அது அவ்வளோ இதாக சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த குப்பை தொட்டி சீனும் அப்படி நான் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அதை நான் எலாபரேட்டாக சொல்கிறப்போ நீங்கள் அதை இமேஜின் பண்ணிப்பீங்க. ஆக்சுவலாக நம்ம சொல்கிறப்ப அது அப்படியே நம்மளோட மைண்டில் அனிமேஷனாக ஓடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். இந்த இமேஜின் நீங்கள் போக ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருக்கும். அதனால தான்
இந்த மாதிரி சொல்கிறேன், ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒன் ஷாட் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். யாராவது கேட்டு நான் போடாமல் இருந்தேன்னா கண்டிப்பாக நான் 1 by 1 போட்டுட்ருக்கேன், கண்டிப்பாக போட்டுருவேன், ஓகேவா? அப்புறம் என்ன, சரி ஓகே. அண்ட் நான் என்ன கேட்குறேன்னா, எனக்கு வந்துட்டு ஃபுல்லாக கொஞ்சம் கூட சேடே இல்லாமல் இப்படியே போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது. அதனால் கொஞ்சம் அப்படியே கலந்த மாதிரி போடட்டா? அது நான் உங்ககிட்ட பெர்மிஷன் தான் கேட்குறேன். ஏன்னா நம்ம ஒன்லி எப்பவுமே ஒரு பாசிட்டிவாக மட்டுமே போடுறோம். பாசிட்டிவ் தான் வேணும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் கதைன்னு வரும்போது அது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா சில விஷயங்கள் கொஞ்சம் நம்ம காமெடியாக எடுத்துகிட்டு போகலாம். என்னதான் அப்படி எடுத்துகிட்டு போனாலும் ஒரு மாதிரி போர் அடிச்சிடும்ல. ஸோ நம்ம லைஃபே கொஞ்சம் நல்லாவே போயிட்டுருக்கு அப்படின்னா ஒரு மாதிரி நமக்கே போர் அடிக்கும். அதோட இஷ்யூ வரணும், பிரச்சனை வரணும். அப்போ தான் அதுலேருந்து நம்ம இன்னும் பெட்டராக நம்ம வந்துட்டு மூவ் பண்ண முடியும். ஸோ அது நம்ம சேடாக இருக்குது பிரச்சனைன்னு பார்க்காம அது நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு ஸ்டெப் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் கேட்குறவங்க கிட்ட பெர்மிஷன் தான் கேட்குறேன். உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் மிக்ஸ்அப் ஆன மாதிரி, ரொம்ப சேடோட எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கெல்லாம் போக மாட்டேன். கண்டிப்பாக ஹாப்பி எண்டிங் தான் கொடுப்பேன். ஆனால் உள்ளே சொல்கிறப்போ கொஞ்சம் அப்படியே மிக்ஸ்அப் பண்ணி சொல்லட்டா அப்படின்னு பெர்மிஷன் தான் கேட்குறேன். உங்களுக்கு வேணாம், எனக்கு இப்படியே ஹாப்பியாக இருக்கிற மாதிரியே ஃபுல்லாக சொல்லுங்கன்னா நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு டவுட்டாக இருக்குது, எனக்கு தான் போர் அடிக்குதா இல்லை உங்களுக்கும் போர் அடிக்குதான்னு எனக்கு தெரியல. முன்னெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி கலந்தால் போடுவேன். ஸோ வியூஸ் வரும் தான், பட் இப்போ அப்படி வர மாட்டேங்குது எனக்கு. அப்படி வந்த வியூஸ் விட இப்போ நான் ஸ்டோரி நல்லா தான் சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் தெரியல, வியூஸ் வர மாட்டேங்குது. அதனால தான் கேட்குறேன், போர் அடிக்குதா உங்களுக்கு? நான் இனிமேல் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கலந்து போடலான்ட்டு இருக்கிறேன், ஓகேவா டியர்? ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் கலந்து காட்டுங்க, ஓகே? சலாங்க.